உலக அதிசயங்களில் ஒன்றான எகிப்துள்ள பிரமிடுகளை வேற்றுக்கிரகவாசிகள் கட்டியதாக கூறிய பிரபல தொழிலதிபர் எலன் மாஸ்கிற்கு அந்த நாட்டு அரசு பதிலடி கொடுத்துள்ளது. பிரமிடுகளை கட்டும் மாபெரும் பணியில் வேற்றுக்கிரகவாசிகள் ஈடுபட்டதாக கூறி வரும் சூழ்ச்சி கோட்பாட்டாளர்களின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவரான எலன் மாஸ்க் சில நாட்களுக்கு முன்னர் ட்விட்டரில் கருத்தொன்றை பதிவிட்டிருந்தார். ஆனால் எகிப்தின் சர்வதேச ஒத்துழைப்புத்துறையின் அமைச்சர் இதை துளியும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சூழ்ச்சி கோட்பாட்டாளர்களின் கருத்து தவறானது என்பதற்கு பிரமிடுகளை கட்டியவர்களின் கல்லறைகளே ஆதாரம் என்று அவர் கூறுகிறார். அந்த அற்புதமான கட்டமைப்புகள் உண்மையில் பண்டைய எகிப்தியர்களால் கட்டப்பட்டவை என்பதற்கு 1990களில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகள் உறுதியான சான்றாக விளங்குவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமையன்று கண்டிப்பாக பிரமிடுகளை கட்டியது வேற்றுக்கிரகவாசிகள்தான் என்று எலன் மாஸ்க் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். மாஸ்கின் பதிவுக்கு ட்விட்டரிலேயே பதிலளித்த எகிப்தின் முதலீடு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புத்துறையின் அமைச்சர் ரனியா அல் மஷாட், பாராட்டுமிக்க உங்கள் பணிகளை நான் பின்தொடர்ந்து வருகிறேன். பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்பது பற்றிய விளக்கங்களை ஆராயவும் பிரமிடுகளை கட்டியவர்களின் கல்லறைகளை பார்வையிடவும் நான் உங்களுக்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் அழைப்பு விடுக்கிறேன். மாஸ்க், நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தின் காணொலி ஒன்றின் மூலமாக அரபு மொழியில் பதிலளித்துள்ள எகிப்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜாகி ஹவாஸ், மாஸ்கின் வாதம் ஒரு முழுமையான மாயை என்று தெரிவித்துள்ளார். பிரமிடு கட்டியவர்களின் கல்லறைகளை நான் கண்டேன். பிரமிடுகளை கட்டியவர்கள் எகிப்தியர்கள், அவர்கள் அடிமைகள் அல்ல என்று அவை அனைவருக்கும் சொல்கின்றது என்று அவர் கூறியதாக எகிப்து டுடே செய்தி வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பிரமிடு கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து பிபிசி செய்தித்தாளில் வெளியான கட்டுரை ஒன்றை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட எலன் மாஸ்க், பிபிசியின் இந்த கட்டுரை அது எவ்வாறு கட்டப்பட்டது என்பதற்கான அர்த்தமுள்ள சுருக்கத்தை வழங்குகிறது என்று கூறினார். 100க்கும் மேற்பட்ட பிரமிடுகள் இருந்தாலும் அவற்றில் சுமார் 450 அடி உயரம் கொண்ட கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா என்பதே மிகவும் பிரபலமான ஒன்றாக விளங்குகிறது. பிரமிடுகளில் பெரும்பாலானவை எகிப்து அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் கல்லறைகளாகவே கட்டப்பட்டன. பிரமிடுகளை வேற்றுக்கிரகவாசிகள் கட்டினார்கள் என்று இவர் மட்டும் சொல்லவில்லை, இன்னொருவரும் சொல்லியிருக்கிறார். மெக்சிகோவைச் சேர்ந்த விவசாயி ரேமுண்டோ கோரோனா 22 அடிகள் உயரம் கொண்ட அஸ்டக் பிரமிடு ஒன்றை மெக்சிகோ அமெரிக்கா எல்லையில் உள்ள பாலைவனத்தில் கட்டியிருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு வேற்றுக்கிரக மனிதர் ஒருவர் வந்து இந்த பிரமிடை உருவாக்கச் சொன்னதாக சொல்கிறார் ரேமுண்டோ. ஒரு நாள் என் வீட்டுக்கு மிக உயரமான மனிதர் ஒருவர் வந்தார். அவரது கண்கள் தேன் நிறத்தில் மின்னின. வெள்ளை முடியோடு இருந்தார். அவர் தன்னுடைய பெயரை ஹெரு லேகா என்றும் நெப்லின் என்ற கிராமத்தில் இருந்து வருவதாகவும் சொன்னார். நம் பூமியை விட 20 மடங்கு பெரிதான கிரகம் அது. ஓரியன் விண்மீன் தொகுப்பில் அது இருக்கிறது என்றார். அப்போது எனக்கு 33 வயது. அடுத்ததாக என் மனைவி பெண் குழந்தை பெற்றெடுத்த நேரத்தில் என் கனவில் அந்த வேற்றுக்கிரக மனிதர் தோன்றினார். அடுத்த சில நாட்களில் என் வீட்டின் கதவை அதே மனிதர் தட்டினார். நான் பயந்து ஓடினேன். என்னை தடுத்தார். கடவுளா என்று கேட்டேன். நான் உன்னை போல ஒரு மனிதன் என்றார். அவர்தான் இந்த பிரமிடை கட்டச் சொன்னார். காற்று, மழை, புயலால் சேதமடையாத வானை நோக்கி நீட்டிக்கொண்டிருக்கும் இந்த பிரமிடை தனக்காக உருவாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். அவர் கிரகத்தில் பூமியைப் போலவே மனிதர்கள் வசிக்கிறார்கள் என்கிறார் ரேமுண்டோ. பிரமிடு கட்டுவது மிகவும் கடினமான பணி. இதற்காக பல்வேறு கணிதங்களை போட வேண்டியிருக்கும். அதுவும் 6ஆம் வகுப்பு வரை படித்திருக்கும் ரேமுண்டோவால் அந்த கணக்குகள் போடுவது எளிதல்ல. இதை எவ்வாறு ரேமுண்டோவால் கட்டி முடிக்க முடிந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை அஸ்டக் மக்களின் வழித்தோன்றல் என்பதால் மரபணுவிலேயே இந்த திறமை அவருக்கு இருந்திருக்குமோ என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இதனைத் தொடர்ந்து எகிப்துள்ள கிசாவின் பெரிய பிரமிடு கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த மர்மம் விலகியதாக தொல்பொருள் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 7 உலக அதிசயங்களில் ஒன்றான கிசாவின் பெரிய பிரமிடு கட்டுமானம் குறித்து பல்வேறு தகவல்கள் இதுநாள் வரை பரவி வந்தது. இன்னும் சிலர் எலன் மாஸ்கை போல ஏலியன்கள் பெரிய பிரமிடை கட்டியிருக்கலாம் என வாதிட்டனர். சுமார் 2500 கிலோ எடை கொண்ட கற்களை மனிதர்களால் எப்படி நகர்த்தி சென்று கட்டுமானத்தில் ஈடுபட முடிந்தது எனவும் ஆய்வாளர்கள் சந்தேகம் எழுப்பினர். எகிப்தின் குஃபு அரசனால் கிறிஸ்துவுக்கு முன்னர் 2600ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 20 ஆண்டுகளாக கட்டப்பட்டது கிசாவின் பெரிய பிரமிடு என ஆய்வாளர்கள் வரலாற்று ஆதாரங்களை சுட்டிக்காட்டி உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் 481 அடி உயரம் கொண்ட குறித்த கட்டிடத்தை
மனிதர்களால் கட்டி எழுப்புதல் சாத்தியமா என்ற கேள்வி ஆய்வாளர்களுக்கு நீண்ட பல காலமாக விவாத பொருளாகவே இருந்து வந்தது. தற்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய வந்துள்ளது. ஆயிரக்கணக்கான அடிமைகள் படை ஒன்று கிசா பிரமிடு கட்டுமானத்தில் ஈடுபட்டதாக குறிப்புகளில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவர்களே படகுகளில் கொண்டு வரப்படும் கற்களை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஏற்பாடு வழியாக கயிறு கட்டி குறித்த கட்டுமான பகுதிக்கு இழுத்துச் சென்றுள்ளனர். மெரர் என அறியப்பட்ட நபர் ஒருவர் இது குறித்த தகவல்களை ஓலைச்சுவடிகளில் குறித்து வைத்துள்ளார். வாடி அல் ஜர்ஃப் துறைமுகத்திலிருந்து தற்போது இந்த குறிப்புகளை ஆய்வாளர்கள் கண்டெடுத்துள்ளனர். இதில் 2.3 மில்லியன் கற்களை படகுகள் வாயிலாக பிரமிடு கட்டுமானத்திற்கு நைல் நதி வழியாக கொண்டு வந்துள்ளனர். அந்த கற்களை அடிமைகள் 20 ஆண்டு காலம் செலவிட்டு கட்டி எழுப்பியுள்ளனராம். இந்த பிரமிடுகளை எல்லாம் உண்மையில் யார் கட்டினார்கள்? நம் வரலாறு மிகவும் தவறானது என்றால் நம்புவீர்களா? இதுதான் உண்மை என்றில்லை. நம் வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகள் திரிக்கப்பட்டுள்ளன. நாம் படிப்பவை அனைத்தும் அப்படியே நடந்தவை என்று நம்பினால் நீங்கள் அவ்வளவு நல்லவரா என்றுதான் கேட்க வேண்டும். ராமர் புத்தரிலிருந்து பிரபாகரன் வீரப்பன் வரை புகழ்பெற்ற அனைவரது வரலாறும் ஏதோ ஒரு வகையில் பல்வேறு கற்பனைகளை கலந்து கூறப்பட்ட கதையாக இருக்கலாம். ஏனென்றால் வரலாறு எப்போதும் எந்த காலத்திலும் திரியக்கூடியதே. இந்த பிரமிடுகளை ஏலியன்கள் கட்டியது உண்மையா அல்லது எகிப்தியர்கள் கட்டினார்களா? எகிப்தியர்கள் என்றாலே பிரமிடுகள் தான் நம் நினைவுக்கு வரும். உலக அதிசயங்களில் பிரமிடம் ஒன்று என்பது அனைவரும் அறிந்த உண்மை. எகிப்து நாட்டின் எல்லையிலும் நைல் நதி கரையோரமாக அமைந்துள்ள கீசா பிரமிடுகள் 4000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த பிரமிடுகள் பண்டைய உலகின் 7 உலக அதிசயங்களில் மிகவும் பழமையானதாகவும் இன்றைய காலம் வரை அழிந்து போகாமல் நிலைத்து நிற்பதாகவும் உள்ளன. பொதுவாக பிரமிடு என்றாலே அனைவருக்கும் தோன்றுவது என்னவென்றால் இது உலக அதிசயங்களில் ஒன்று மற்றும் இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி வைக்கப்படும் இடம் என்பதுதான். அறிவியலாளர்களின் கருத்துப்படி இந்த கிசா பிரமிடின் கட்டிட திட்டங்களை தீட்டுவதற்கு சுமார் 10 ஆண்டு காலமோ அல்லது 20 ஆண்டு காலமோ தேவைப்பட்டதாகவும் இதை கட்டி முடிப்பதற்கு 20 ஆண்டு காலம் தேவைப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது கிமு 2700க்கு பிறகு கட்டத் துவங்கிய எகிப்தியர்கள் கிமு 1700 வரை பிரமிடுகளை கட்டியுள்ளனர். இதன் மொத்த பரப்பளவு 13 ஏக்கர் ஆகும். இதன் அடிப்பரப்பு 1134 அடியாகவும் உயரம் 486 அடியாகவும் அமைந்துள்ளது. இந்த பிரமிடுகள் சுமார் 21 லட்சம் கற்களினால் 20 வருட காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இந்த பிரமிடுகளில் பதப்படுத்தப்பட்ட மம்மிகளை பற்றிய தகவல்கள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இறந்தவர்களின் உடல்களை தனியாக ஒரு கூடத்துக்கு எடுத்துச் சென்று மரணக்கட்டிலில் அவரை கிடத்தி பேரிச்சம்பழம், மது, நைல் நீரினால் கழுவுவார்கள். உடலின் இடது பக்கத்தை அறுத்து உள்ளே இருக்கும் நுரையீரல், கல்லீரல், பெருங்குடல், சிறுகுடல் ஆகியவற்றை நீக்கி கல் உப்பினால் பதப்படுத்துவார்கள். எகிப்தியர்கள் இதயத்தை அறிவின் இருப்பிடமாக கருதுவதால் அது மட்டும் உள்ளே இருக்கும். ஆனால் ஒரு வளைந்த கம்பியை மூக்கின் வழியாக விட்டு உடைந்த மூளையை எடுத்து விடுவார்கள். உடல் கல் உப்பினால் மூடப்படும். 40 நாட்கள் கழித்து உடலை மறுபடியும் நைல் நதி நீரினால் கழுவி அதன் மீது வாசனை திரவியங்களை தடவுவார்கள். உடல் தற்பொழுது ஈரப்பதத்தை முழுவதுமாக இழந்திருக்கும். இதன் பிறகு மரணக்கோவில் என்று அழைக்கப்படும் லூசார் கோவிலின் பலிபீடத்தில் சில நாட்கள் வைத்திருப்பார்கள். அது நேரடியாக சூரிய ஒளிப்படும் இடம் என்பதால் பாலைவன வெயிலின் வெப்பம் காரணமாக உடலின் ஈரப்பதம் முழுமையாக ஆவியாகி இப்பொழுது காய்ந்த உடல் மட்டும் இருக்கும். உடல் பகுதிகள் தனித்தனியே கனபிக் ஜார் என சொல்லப்படும் ஜாடிகளில் வைத்திருப்பார்கள். உடலை பிசின் தடவிய துணியால் இறுக்கமாக சுற்றுவார்கள். தலை, கைகள், கால்கள், உடல் பகுதி ஆகியவைகள் தனித்தனியாக சுற்றப்படும். இறுதியில் பிரமிடுகளின் மையப்பகுதியின் அரச மரியாதையுடன் எடுத்துச் சென்று அடக்கம் செய்யப்படும். அரசர் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் பிரமிடில் வைக்கப்படும். இதில் தங்கம், வைரம் போன்ற அனைத்து நகைகளும் உள்ளே வைத்திருப்பார்கள். இப்படி சுமார் 5000 ஆண்டுகளாக இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி பாதுகாத்து வைத்திருப்பது நம்மை ஆச்சரியத்தில்தான் ஆழ்த்துகின்றது. எகிப்தில் வசித்த கடந்த கால மக்களின் பண்டைய கட்டிடங்களின் பொறியியல் துல்லியம், நவீன தொழில்நுட்பம் கூட கிடைக்கவில்லை. பெரிய கோவில்கள், மாபெரும் சிலைகள், பிரமாண்டமான பிரமிடுகள் ஒன்றுமில்லாதது போல் தோன்றியது போல ஒருவித விண்வெளி தொழில்நுட்பத்தால் இங்கே சில உண்மைகள் உள்ளன. இதுவரை பிரமிடுகளின் அற்புதமான இரகசியங்களை மட்டுமே அது குறிப்பிடுகின்றன. அதாவது 1978ஆம் ஆண்டில் ஜப்பானியர்கள் மேல்நிலை விமானிகளின் முன்மொழியப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 11 மீட்டர் உயரத்துடன் ஒரு பிரமிடை உருவாக்க முடிந்தது. தற்போதுள்ள விஞ்ஞான மனிதர்களால் பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து இவ்வளவு சிறிய பிரமிடை மட்டும்தான் கட்ட முடிந்தது. அப்போது விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் எகிப்தியர்கள் எப்படி கட்டியிருப்பார்கள் என்று
ஆய்வாளர்கள் பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர்.